குழந்தைகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு போராடுறோம்லப்பா இல்ல. இவர் சொன்னாரு கதை, 7 பிள்ளைங்களுக்கும் நான் கஞ்சி ஊத்திடுவேன், 8வது பிள்ளை வந்தாலும் படிக்க நல்லா தான் இருக்கும், 1 பெத்து வளர்த்துக்கிறதுக்குள்ளேயே அருந்து போயிருது சீவன். 2 3னா சரியா சொல்றேனா மேடம்? ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து பாருங்க. முந்தா நேத்து கள்ளக்குறிச்சியில ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன். என்ன கொடுமை பாருங்க, 3 நாளா புள்ள சாப்பிட மாட்டேங்குது. அம்மா கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. 4வது நாள் டீச்சரே போன் பண்றாங்க அம்மாக்கு, மேடம் புள்ள சாப்பிட மாட்டேங்குது மேடம். அப்படியா மேடம்? டப்பா திறந்து பார்க்க மாட்டீங்களா? வேலைக்காரங்க தான் பார்க்கறாங்க, தெரில. அப்படியா? சாப்பிடல இன்னைக்கு? சாப்பிடல மேடம். ஒரு ரிக்வெஸ்ட், என்ன யார்கிட்டயாவது போன் இருக்கா மேடம்? எதுக்கு? புள்ள கிட்ட கொடுத்தா அது சாப்பிட்றோம் மேடம். யாரு? டீச்சரு. புள்ள கிட்ட போன் கொடுக்கணும், எக்ஸாமினேஷன்ல பிட்டு கொடுக்குற மாதிரி. பிள்ளைகளை வளர்க்கறதெல்லாம் அவ்வளவு சுலபமா? எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குதுங்க பா. எங்க அம்மா எல்லாம் என்ன திட்டுனா கம்முன்னு இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா கூப்பிடாத, 3 வேளைலாம் பட்டினி கிடந்திருக்கேன். கூப்பிட்டோம் நைட்டு, உயிரா மானமா? உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும். சாரி, சோறு கூட பசிக்குது கேட்டு சாப்பிட்டுருக்கேன் நான். எங்க அம்மா எடுத்து வச்சிருக்கோம், வந்தா சாரி கேட்டா சாப்பிட மாட்டேன்னா சாப்பிடல, பசிச்சா சாப்பிடும். இப்படி வளர்த்தாங்க. ஏன் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு 5 பேர், 1 செத்தா 1, எனக்கு இருக்கிறது 1. நான் எப்படி விடுறது? பொத்தி பொத்தி பாதுகாத்து 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 குழந்தைகள் கிட்ட பெரிய விஷயத்தை சொல்லி தரேன். பெரிய விஷயம் எது என்றால், குழந்தைகளிடத்தில் கனெக்டடா இருங்க, கான்டாக்ட்ல இருக்காதீங்க. ஒரு நூலை மட்டும் பிரித்து விட்டு போகிறேன். ஒரு நூல் கண்டு இருக்கு, பெற்றோர்கள் எல்லாரும் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சா நான் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன். புரியுதா பாருங்க? என் பிள்ளை, நான் நிறைய இடங்களில் சொல்றது இல்லை, நான் அவன் கொச்சிக்கிறான், ஏமா உனக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு என்னமா இருக்குதுங்கிறான். சரியா? சாரி. அவன் ஒரு நாள் அழுதுட்டு இருந்தாங்க. என் பிள்ளை அழாது. என் பிள்ளைக்கு நான் அழ சொல்லி தரல, ஊசி போட்டாடும், இவ்வளோதான் மேக்சிமம். அழ தெரியாது அவனுக்கு. 20 வயசுல அழுறாங்க, ஓன்னு அழுறான். என்ன இன்டர்ன்ஷிப்க்கு போயிட்டு வந்தான், அட்வொகேட்டு, 2 வீலர் எடுத்துக்கிட்டு ராயப்பேட்டால இருந்து அம்பத்தூர் போயிட்டு வந்தான். மழை, உடம்பெல்லாம் சேரு, வந்து உட்காந்துட்டு ஓன்னு அழுறான். நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாதுல்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு. நான் இப்போ சொல்றேன், பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டாதான் அது கை வசப்படும், வானம் வசப்படும். புரியணுமே. அழுறான். என்னப்பான்னு கேட்டேன். கஷ்டமா இருக்குமா? என்ன 45 கிலோமீட்டர்மா, ஓட்ட முடியல, மழை, நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, சேரு சகதி டிராஃபிக், கஷ்டமா இருக்குமா அப்படின்னா, டேய் 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 அழாதரா அழாதரா, நீ ஒன்று செய், நாளையிலேருந்து கார் எடுத்துட்டு போனேன். வந்துச்சுங்க கோவம் அவனுக்கு. ஏமா இப்படி இருக்கிற, இவ்வளோ பேசுற, இவ்வளோ பெரிய ஆளுன்ற, அறிவு இல்லையாம்மா அவனுக்கு? ஏண்டா தம்பி அப்படி சொல்ற? உங்ககிட்ட நான் கார் கேட்டேனா? 5 நிமிஷம் உட்காந்து என் கஷ்டத்தை சொல்ல கேளுமா, உடனே ஒரு தீர்வு கொடுத்துருவியா? நீ பணம் கொடுத்துருவியா, வாய்ப்புகளை கொடுத்துருவியா, விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவியா? அது எனக்கு வேணாமா. என் கஷ்டத்தை சொன்னா கேளுமா, எனக்கு அது போதுமா, நானே கண்டுபிடிச்சுப்பேமா என் பிரச்சனைக்கான தீர்வைங்கிறான். நம்ம எத்தனை பேருக்கு இது தெரியும்? குழந்தை அப்படி மூஞ்சி வாடிச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, பீட்சா ஆர்டர் பண்ணவா, நீ என்னமோ கேட்டியா அந்த ட்ரெஸ் வாங்கி தரவா? குழந்தைகளுக்கான சிக்கல் பாருங்க. குழந்தைகள் தான் நம்ம கிட்ட மழலையில பேசுவாங்களே தவிர, குழந்தைகள் தான் அடாலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க நம்ம கிட்ட அடாலசன்ட் மொழியில விடலை பருவத்தில் பேசுவார்களே தவிர, நாம திருப்பி அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தொண்டை கட்டிருச்சு பேசி பேசி. சாப்பிட ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியா, அது தடுக்க முடியல, போய் உட்காந்த, காத்து தான் வருது, வாய்ஸே வரல. அவங்ககிட்ட கேட்டேன் நான், சார்
எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்குது, உனக்கு நல்லா தானே இருக்கு. குழந்தை தான் நம்மக்கிட்ட மழலையில் பேசுவோம், நமக்கு தான் ஒழுக்கமாக பேச வரோம்ல. நாம சரியான வார்த்தைகளால் அந்த குழந்தையை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய பெரியவர்கள் ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள் மொழியிலேயே பேச ஆரம்பிச்சா அப்புறம் நாம எதுக்கு? ஒரு பெரிய விஷயம் சொல்லவா? உங்க டைரியில இன்னைக்கு போய் எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகள் சிலர் பேர் வீடுகளில் இருக்கிறார்கள். தோ இந்த குட்டீஸ்லாம் இருக்குதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மா, அது குழந்தையா இருக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்துருக்குது. வளர்த்து விட்டுறணும்னு அவசரப்படாதீங்க. அந்த மாதிரி நிறைய சுத்துது. குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று பெற்றோர்களுக்கு எப்பொழுது புரியும்? இதுபடி அது. என் காலேஜில் ஒரு அம்மா வந்து கேட்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன், காலேஜுப்பா, ஸ்கூலுக்கு போ. நல்ல ஸ்கூலா? எங்கள் ஸ்கூல், நீங்கள் போய் பாருங்கள். மேடம் ஒரு டவுட்டு மேடம். என்ன? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாங்களா மேடம்? அவங்களுக்கு நான் சொன்னேன், சரியாக இருந்தால் அக்னாலேஜ் பண்ணுங்கள். 5 வயசில் நீட் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா உங்கள் பாப்பா லூஸ் ஆயிரும், பரவாயில்லையா? எதங்க சொல்லி கொடுக்குறது? சிலது இருக்குது 98 எதுக்குங்க 98 வாங்கணும்? அது கெப்பாசிட்டி 75னா 75 வாங்கட்டும். எங்க மீனுங்க நீந்தோம் மறையருமா? 98 என்ன பண்ண போற? நான் 58 தான். ஆனா 10th தான் 58, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். யூ ப்ராக்ரஸ் 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 போயிட்டே இருங்க. அடுத்தடுத்த அது சொல்லித்தாங்களே பிள்ளைங்களுக்கு. 98 வாங்கிட்டு ஒன்று அழுது. பெரிய விஷயத்த சொல்றேன்னா எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். பெற்றோர்களுக்கு சொல்றதுல என்ன இருக்கு? சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. என் கிளாஸ்ல 98 ஒன்று போட்டேன், ஒரு பொண்ணுக்கு நல்லா படிக்கும். அது ஐயோ இந்த 98 வாங்குற பிள்ளைங்களோட தொல்லை பா. நேராக வந்துச்சு என்கிட்ட, மிஸ் நான் இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க் போட்டிருக்கீங்க மிஸ், அப்புறம் 2 மார்க் போட்டுக்கோ. என்கிட்ட ஏன் வர? இல்லைன்னு தானே போட்டிருக்க, போ. அழுவுது 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 அழுவுது. பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்கிட்டு சிரிக்குது. என்னத்துக்கு சிரிக்குது? இதுன்னா பேப்பரை பார்த்தேன் 2. அது சொல்லுது இதுகிட்ட, ஏன் அழுவுற? எங்கள் அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டுச்சு. லூஸு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரில, 98 வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரில. 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணுங்க. நான் எல்லா ஸ்கூல்லையும் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். 100 நாளா வந்தா 100% அட்டெண்டன்ஸ். எதுக்கு? 100 நாள் அங்கேயே போயிடுச்சுன்னா ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, ஒரு சாவுக்கு போறதில்ல, உடம்பு சரியில்லைன்னா படுத்து தூங்குறதில்ல, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வெந்நீர் வச்சு தர்றதில்ல. நீ 100 நாளும் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவியா? நீ 5 நாள் லீவ் போடு, பரவாயில்ல. 95 நாள் போ, அதுலேருந்து குறைஞ்சிடாத. ஒரு 5 days நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது காலேஜ் அங்கே ஸ்கூல் அங்கே ஒர்க் ஆகிட்டு இருந்தால் எப்படி இருக்கோங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் போடு, பரவாயில்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போடு, அம்மா அப்பாக்காக ஒரு நாள் போடு. எல்லா இடத்திலும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான். நான் ரொம்ப பெரிய விஷயத்தை எல்லார்கிட்டையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், காவல்துறை மீது நம்பிக்கை வையுங்கள், நாட்டை ஆள்கின்றவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை தான். ஜஸ்ட் நீங்க ஒரு எல்லாரும் சொல்றாங்கிறதுனால அப்படி யோசிச்சுட்டு போகாதீங்க. உங்களுக்கு தெரியுமா நம்ம குழந்தைகளுக்கு 2 முகம் இருக்கு, தெரியாதா? டீச்சருக்கு தெரியும், எனக்கு தெரியும். பாட்ஷா படம் பார்த்தீங்களா? அவர் ஒரு கேபின்குள்ளே போவார், என் பேர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு 2வது பேர் இருக்குது, அது டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். அவங்களோட கனெக்டடாக இருங்க.
அவர்கள் யார் என்ன என்பதனை அவர்கள் சொல்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்கள் செய்கின்ற பொழுது சில தெளிவுகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் you have to stand up and go beyond. சென்சிட்டிவிட்டி. என் அம்மா இடத்தில் நான் காட்டாத சென்சிட்டிவிட்டியை என் பிள்ளை என்னிடத்தில் காட்டுகிறான். பயமா இருக்கு. என் மனைவி இடத்தில் நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள் கவுன்சிலிங்க்கு வரவங்க. என் கணவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்கிறாள் மனைவி. அக்கா தங்கை இடத்தில் சரியான புரிதல்கள் இல்லை. உறவுகள் சரியாக இருக்கணும்னா just think before you speak. உறவுகளிடத்தில் பேசுகின்ற பொழுது ரொம்ப ஆழமா திங்க் பண்ணி பேசுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது. என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போலாம் கிடையாது. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, அந்த சிக்கலை எத்தனை குடும்பங்கள் தாங்க முடியும்?